தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சியில தெரிந்த சில கோவில்கள் இருக்கும். நம்ம அந்த கோவில்களுக்கு பலமுறை போயிருப்போம். ஆனா அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பான வரலாறு இருக்கும். அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. காமனா ஒரு சில விஷயங்கள் நம்ம இணையதளத்துல படிக்கிறது உண்டு. ஆனா அது எந்த அளவுக்கு சரியான தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தல வரலாறை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்வதன் மூலமாக அங்கே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இதை எப்படி அடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்மளால் கடந்து செல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோவில்களில் ஒரு சில கோவில்களுடைய தல வரலாறு, புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறது பூரி ஜெகநாதர் கோவில். பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. சில பேருக்கு சில வரலாறும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாத சில தகவல்களும் இருக்கும் இல்லையா? அந்த தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தெய்வ தரிசனம் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்காங்க டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம், வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருக்குமே தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பல அற்புதமான தகவல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, நம்ம போனால் அங்கே அந்த தெய்வங்களை எப்படி வழிபடணும், நம்ம என்ன மாதிரியான பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்கும் பொழுது ஒரு முழுமையான தெய்வீக அனுபவம் அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பூரி ஜெகநாதர் கோவில் பற்றி பேசலாம் மேம். பூரி ஜெகநாதர் கோவிலுடைய அந்த சமையல் எல்லாருக்கும் பிரசித்தமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் ஒரு சில தல வரலாறு இருக்கு இல்லையா? அது நம்ம தோண்டி தோண்டி ஒரு ரிசர்ச் பண்ணும்போதோ நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது தான் தெரியுது. அப்படி பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய வரலாறு என்ன? கண்டிப்பாமா. பொதுவாக பாருங்க, இந்த பூரி ஜெகநாதர் கோயிலும் பல மர்மங்கள் நிறைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, அது மர்மம்னு சொல்லலாம், அருமையான கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். பூரி ஜெகநாதர் கோயிலினோட கோபுரம் நிழல் படுவதில்லை, நிழல் தெரியறது இல்லை, நிழல் படாது. அப்படி பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல எப்படி பண்ணி இருப்பாங்க? இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இது நடந்திருக்கும்? இன்றளவும் அது புரியாத புதிர். நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவான் கிருஷ்ணனோட கடாட்சத்தினால, அருள்னால அந்த கோபுரத்தினோட நிழல் பார்த்தீங்கன்னா தரையில் விழறதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடையே இருக்குது. சரிங்களா? இது மொதல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவிழ்க்கப்படாத முடிச்சு. எந்த கட்டிடக்கலை என்ன பேசிஸ்ல இவங்க பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் அது ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நேரத்தில் இல்லை, ஒரு நேரம் நிழல் விழணும் அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்கு, அங்க விழறதே இல்லை. இது மொதல் விஷயம். ஏன்னா காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நிகழுது இல்லையா? நிகழுது. அந்த ஏதோ ஒரு நேரத்துல காலத்துல அந்த நிழல் விழணும். ஆனா இது வரைக்கும் எந்த நேரத்திலயும் எந்த காலத்திலயும் நிழல் விழறது இல்லை. ஆமா, இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம காத்தடிக்குது அப்படின்னா, நம்ம காத்து இப்படி அடிக்குதுன்னா இப்படிதான் ஆப்போசிட்டா பறக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காத்து அடிக்கிற சைடே கொடி பறக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கிற கொடியே அதுக்கு சான்று. உங்க முன்னாடி காத்து அடிக்குதுன்னா நீங்க பின்னோக்கி தானமா போவீங்க, முன்னோக்கியா வருவீங்க. அங்க இருக்க கொடி முன்னோக்கி வரும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அந்த கோயில்ல இருக்க பூஜாரி அந்த கோபுரத்து மேல ஏறி கொடியை மாத்தணும். ஒரு நாளுமே. ஆமா. ஏறக்குறைய 213 அடி உயர கோபுரம். நம்ம திருவண்ணாமலை கோபுரத்தை விட 4 அடி உயரம் கம்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 217 அடி இங்க கிருஷ்ணதேவராயர் கட்டின கோபுரம். அங்க 213 அடி கோபுரம். ஒவ்வொரு நாளும் அவர் ஏறி பாத்தீங்கன்னா கொடியை மாத்தணும். ஒரு நாள் கொடியை மாத்துறது விட்டுட்டாலும் 18 வருஷம் கோயில் மூடப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கோயில் மூடப்படுற சூழ்நிலை ஏற்படுமா? அது தானா நிகழும். நம்ம அது எதுவும் பண்ண முடியாது, நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதனால தினம்தோறும் கொடியை மாத்துறாங்க. மழை, புயல் ஆனாலும் தினம்தோறும் அந்த கொடி மாற்றப்படுது. இப்படி ஒரு விஷயம். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் ரொம்ப கஷ்டம். ஏமா 213 அடி டெய்லி ஏறி மாத்துறாங்க அப்படின்னா கரணம் தப்பனா மரணம். அந்த கால ஸ்லிப் ஆச்சுன்னா விழுந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் வச்சு போறதுல. நீங்க அது சமூக வலைத்தளத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஏறுவாரு பூச்சாரி, போய் எடுப்பாங்க கொடியை. அந்த கொடியை பாத்தீங்கன்னா மாத்துவாங்க. இது ஒரு விஷயமா.
அடுத்த விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மதியம் விருந்து தடபுடலா இருக்கும் நம்மளுக்கு பூரி ஜெகநாதருக்கு. ஆமா. அது எப்படி அப்படின்னா ஒரு தாத்பரியம் இருக்கு. காலையில கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் போறாராம். ம். அங்க இருந்துட்டு மதியானம் ஆனா பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்துடுறாராம் விருந்து சாப்பிட்றதுக்கு. இப்படி ஒரு தாத்பரியம் இருக்கதான் செய்யுது. அப்ப அங்கத்திய கலாச்சாரம் என்ன அப்படின்னா மண் பானைகளை வைத்துதான் சமையல் அப்படின்றது செய்யறாங்க. 7 அடுக்கு பானை, ஒரு பானையெல்லாம் வச்சு செய்யறது இல்லம்மா. 7 அடுக்கு. நாங்கெல்லாம் 7 அடுக்கு வச்சுதான் செய்வோம். அந்த மாதிரி 7 அடுக்கு பானை வச்சு சமைக்கிறாங்க அப்படின் போது முதல்ல எதுமா வேவும்? கீழே இருக்கிறது தானே இருக்கிறதா? வேவும். ஆனா இங்க அப்படி இருக்காது. முதல்ல மேல இருக்கிறது வேவுமா, கீழே இருக்கிறது கடைசியா வேவுமா. இது என்ன மேம் ஆச்சரியம்? இது வந்து விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். அங்க இன்றளவும் நிகழக்கூடிய ஒரு ஆமா, அதிசயம். இது நம்ம போறவங்களே பார்க்கலாம் ஆமா, இல்லையா? போறவங்களே பார்க்கலாம். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா அங்க வெளியே கடலினோட சீற்றம் பயங்கரமா கேட்குமா. சிங்க வாயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிங்க வாயிலுக்குள்ள நுழைஞ்சு நம்ம கோயிலுக்குள்ள 2 அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே அந்த சத்தம் சுத்தமா கேட்காது. ஓ, அவ்வளோ நேரம் கேட்குற சத்தம் உள்ள போனோன்னே கேட்காது. சுத்தமா கேட்காது. திருப்பி ஒரு அடி தான் இருக்கு வெளியே எடுத்து வைக்கும் போது, வெளியே எடுத்து வைக்கிறோம் ஒரு அடி உள்ள கேட்கறதுல ஒரு அடி வெளியே வெளியில கேக்குது. அந்த அளவுக்கு சத்தம் கேட்குது. அப்படியே கடல் அலைகள் சீருது. ஆனா உள்ள ஒரு இவ்வளோண்டு சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. ஒரு அடி வித்தியாசத்துல. அப்ப அந்த அளவுக்கு ஆச்சரியம் நிகழ்ந்த ஒரு கோவில். அது என்ன மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரா இருக்க முடியுமா அது? இல்ல அது வந்து கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து சும்மா இருப்போமா? நம்ம மூளை எதையாவது ஒண்ணு படிச்சுட்டோம்னா நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா? சும்மா அம்மா இது செய்யாதானே, ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது, என்ன காரணம், என்ன தாத்பரியம், இப்படி ஏகப்பட்ட விஷயம் கேட்போம். அதுக்கு மேல பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி அப்பதான் நீ முன்னேறுவ அப்படின்னு வேற நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. ஏன்னு கேள்வி கேட்கலன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாது. ஆமா. அது வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க ஆமா, நம்மளுக்கு. அது நம்ம நல்ல விஷயத்துல கேட்க மாட்டோம், தேவையில்லாத விஷயத்துல தான் கேட்போம். அதுவும் நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி எத்தனை ஆராய்ச்சிக்கும் பதில் வந்து தெரியல. அதுக்குள்ள நுழைஞ்சா ஏன் சத்தம் கேட்கல அப்படின்றது தெரியல. இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதம்மா. மர்மம்னாலே அவிழ்க்கப்படாத முடிச்சுதானம்மா. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் வரலாற்று சிறப்புகள் என்ன, அங்கு நிகழ்ந்த மாறுதல்கள் என்ன, விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் தீபா அருளாளன் மேம். தொடர்ந்து பேசலாம் வாங்க. இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையாம்மா? அது என்ன வரலாறு? நீங்க எப்படியும் அதை தான் கேட்க போறீங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்திரத்யூமன் அப்படின்ற ஒரு ராஜன் இருந்தா. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சு வந்தான். ஆட்சி புரிஞ்சு வரும்போது இப்ப சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள்லாம் நகர்வலம் போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு இந்திரத்யூமனும் சலைச்சவன் இல்ல. அவனும் வந்து பாத்தீங்கன்னா ராஜனுங்களுக்கு வேட்டையாடுறது ஒரு குணாதிசயம், நகர்வலம் போறது ஒரு குணாதிசயம். இந்த மாதிரி நகர்வலம் என்னோட ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்திரத்யூமன் நகர்வலம் போறான். நகர்வலம் போகும்போது அங்கத்திய பழங்குடியினர், இந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்கத்திய பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா நீல மாதவரை பத்தி சொல்றாங்க. நீல மாதவன் கிருஷ்ணரை பத்தி சொல்றாங்க. நீல மாதவரை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணர் வைகுண்டம் போகும்போது அவரோட உடம்புல இருந்து 2 பகுதி பூலோகத்துல விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பூலோகத்துல விழும்போது அதுல இருந்த ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா மாறி நீல மாதவர் சிலையா மாறுச்சு. அந்த நீல மாதவர் சிலை எங்க பழங்குடியினரை தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாது, அவரை பார்க்கறதுக்கான அனுமதியும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இந்த மன்னருக்கு தெரியுது. இந்திரத்யூமனுக்கு. இந்திரத்யூமன் கெஞ்சுறான், நான் பாக்குறேன், நான் நீல மாதவருக்கு ஒரு கோயில் கட்டுறேன், நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப அதிசயமா இருக்கே, கிருஷ்ணரோட உடலே விழுந்த இடம்ன்றீங்களே, உடல்ல எல்லா பகுதியும் இல்ல, 2 பகுதி விழுந்துச்சு, ஒரு பகுதி நீல மாதவரா மாறுச்சு, இன்னொரு பகுதி என்னவா இருக்கு, இன்றளவும் பூரி ஜெகநாதர்ல கிருஷ்ண பரமாத்மா உடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மரக்கட்டையினால் ஆன மூர்த்தி தான் உள்ள இருக்கிறது பூரி ஜெகநாதர் ஆலயத்துல. கிருஷ்ண பரமாத்மா, பலராமன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபத்திரை இருப்பா. 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த மர சிற்பங்களை மாத்தி புது சிற்பங்கள் செய்யறாங்க. ஆனாலும் வேம்புனால செய்யறாங்க. எத்தனை சிற்பங்கள் மாத்தினாலும் அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணருடைய இதயம் ஒரு விதமான திரவம் சுரக்குதான், அதனால அந்த கட்டைகள் வந்து அரிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இது நம்ம வந்து கிருஷ்ணரோட இருதயத்தை பார்க்க முடியாது, செவி வழி செய்தி ஆதாரபூர்வமா வரலாறு சொல்றக்கூடிய சுவடுகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சான்றுகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த நீல மாதவரை பத்தி கேள்விப்பட்ட இந்திரத்யூமன், நான் வந்து கோயில் கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த பழங்குடி மக்களுக்கு நம்ம கிருஷ்ணர் மேல அலாதி ஆசை, கிருஷ்ணருக்கு கோயில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சு கிருஷ்ணர் கிட்ட நீல மாதவர் கிட்ட கொண்டு போய் சன்னதி, அவங்க சின்ன குடில் மாதிரி தானே வச்சிருக்காங்க, போய் பார்த்தா கிருஷ்ணர் விக்கிரகமே காணாம போயிடுது. அந்த கிருஷ்ணர் அங்க இல்ல, காணாம போயிடுது. கல் சிலை காணாம போயிடுச்சு.
அப்ப காணாம போயிடுச்சு அப்படின்னு போது ரொம்ப தொன்று தொட்டு இருந்து வந்த சிலை. அப்ப இந்திரத்யுமன் பெருசா மனசு வருதுறான், என்னால தானே இந்த பழங்குடி மக்கள் வழிபாடு பண்ண கிருஷ்ணர் காணாமையே போயிட்டார், நேரா வைகுண்டம் போயிட்டார், நான் பாக்குறது பிடிக்காம அப்படின்னு இவன் வருத்தப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு ஆறுதல் சொல்றான். நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்றேன், கிருஷ்ணன்கிட்ட ஏதாவது நீங்க வேண்டிக்கோங்க, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அவங்களை சமாதானப்படுத்திட்டு வந்து தூங்குறாரு. தூங்கும்போது ரொம்ப மன நெருடலோடு தூங்குறாரு. திடீர்னு ஒரு கனவு வருது. கனவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமாளே பேசுறாரு, நீ ஒரு கோயில் கட்டு, நீ ஒரு கோயில் கட்டு, உன்னோட ஆட்சிக்குட்பட்ட இடத்துல நீ ஒரு கோயில் கட்டு, அந்த கோயில்ல நானே வந்து குடியேறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதாவது காணா போன அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வந்து குடியேறன்னு சொன்ன. ஆமா, நீ ஆசைப்பட்ட இல்ல, நீ நியாயமான ஆசை தானே, பகவான் அப்படித்தானே யோசிப்பான், நியாயமான ஆசைன்னா நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு தானே யோசிப்பான். அப்ப அப்படி சொல்லும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எந்திரிக்கிறாரு, கோயில் கட்டுறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாரு. கோயிலும் கட்டி முடிஞ்சிருச்சு. கோயிலும் கட்டி 95% கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. உள்ள கர்ப்பகிரகம் மட்டும் இருக்கு, சிலை கிடையாது. சிலை இல்ல. என்ன சிலை வைக்கிறதுன்னு தெரியல. அவரே வந்து குடியேறனாரு, நான் என்னத்த சிலையை வைப்பேன். இந்திரத்யுமனுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப குழப்பம், அழுது புலம்புறான். திருப்பி அன்னைக்கு தூங்குறான். அப்ப பெருமாளே அசரீரியா சொல்றார். என்ன சொல்றாரு, நீ நாளை காலை கடற்கரைக்கு போ, உன் கால் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டைகள் வரும், அந்த கட்டைகளை வச்சு நீ என்னோட சிலையை செய்யி, மரக்கட்டைகள்ல சிலை செய்யி அப்படிங்கிற. நம்ம எப்பவுமே சிற்பம்னா கல் சிற்பம். ஆனா அவரே சொல்றாரு, நீ மரக்கட்டையில வந்து செய்யணும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை வேம்பு அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு வேம்பு அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் தாது வேம்பு, பிரம்ம வேம்பு அப்படின்லாம் பல விதமா சொல்றாங்க. ஆக மொத்தம் வேம்புனோட ஒரு விஷயம் புரியுதுங்களா, தாது பிரம்மம் அப்படிங்கிறாங்க. அந்த மரக்கட்டையில வந்து பாத்தீங்கன்னா சிலை செய்யணும் அப்படின்றது. அங்க போனா இவர் மறுநாள் காலைல கரெக்டா கடற்கரையாண்ட போய் நிக்கிறாரு. 3 கட்டைகள் வந்து இவர் காலாண்ட நிக்குது. அசரீரி சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. கட்டைகள் வந்து நிக்குது. கட்டைகளை எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிப்பாய்கள்லாம் சொல்றாரு, நீங்க கட்டைகள்லாம் எடுத்து நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னும் போது, எப்படி சிலை செய்யறது, யாரு கட்டைகளை வச்சு சிலை செய்வாங்க தெரியாது இல்லையே, எல்லாமே கல் சிற்பம் தானே செய்வாங்க. அப்ப மர சிற்பம் செய்யறவங்க யாரு அப்படின்னு நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இந்திரத்யுமன் சொல்றான். அப்போ ஒரு வயசான முதியவர் வரார், வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த கட்டைகளை வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாது பிரம்மத்தை வச்சு நான் சிற்பம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ராஜன் கேட்கிறான். 28 நாட்கள் என்ன கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிடணும். 28 நாட்கள் யாரும் என்ன வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, வந்து நான் உள்ள இருக்கனான்னு பார்க்க கூட கூடாது. என்ன கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிக்கோ, என்ன நான் பாத்துக்கிறேன், எனக்கு உணவு தங்குமிடம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன கோயிலுக்குள்ள வச்சு எனக்கு சௌரியங்கள் வச்சுட்டு என்ன பூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறாரு. ராஜனும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஏன்னா அசரீரி வழியா சொன்ன வாக்கு அது. ஆமா, அந்த கட்டை கிடைச்ச உடனே இந்த முதியவர் வந்து சொல்றாரு சரின்னு விட்டுடுறான். அப்ப 27 நாளும் ஒவ்வொரு நாளும் இந்திரத்யுமன் வரா, வந்து கோயிலினோட கதவு வழிய காதை வச்சு பாக்குறான். அங்க செதுக்குற சத்தம் கேக்குது, போறான். அடடா, சிற்பம் நடக்குது, சிற்ப வேலை நடக்குது, நம்ம வந்து சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு சிலை செஞ்சிடலாம், மாதவனுக்கு சிலை செஞ்சிடலாம். போறான். 27வது நாள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சத்தமே இல்லை, நிசப்தமா இருக்கு. அப்ப இந்திரத்யுமனுக்கு ஒரு பயம், வயதான முதியவராச்சே, அவருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏதாவது வந்துருச்சுன்னா, அவர் ஏதாவது ஆபத்துல இருந்தாருன்னா என்ன பண்றதுன்னு கதவு திறந்துட சொல்றான். அவரோட சேவர்களை கூப்பிட்டு கதவு திறந்துடுறான். திறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அங்க 3 சிலைகள் இருக்கு. 3மே வந்து பாத்தீங்கன்னா முழுசும் நிறைவேறாத, அதாவது முழுமையடையாத ஒரு நிலைமையில ஒரு சிலைகள் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்னடா இந்த 3 சிலையும் முழுமையடையிலையா, இந்த பெரியவர் எங்க போனாரு அப்படின்னு போது ஒரு அசரீரி கேக்குது, நீ என்னோட நிபந்தனையை மீறிட்ட, நான் உன்னை 28 நாள் வந்து கேட்டல்ல, நாட்கள் கேட்டல்ல, நீ ஏன் 27வது நாளே வந்த, சரி போ, நீ வந்துட்ட, பிரச்சனை இல்லை. இந்த 3 சிலைகள்ல இருக்கிறது யார் யாரு அப்படின்னா, அந்த கருப்பா ஒரு சிலை இருக்கு பத்தியா, அது சாக்ஷாத் நானு கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கப்புறம் வெள்ளையா ஒரு சிலை இருக்கு பத்தியா, அது பலராமன். அதுக்கப்புறம் மஞ்சளா ஒரு சிலை இருக்கு பத்தியா, இதுதான் சுபத்ரை. இந்த 3 சிலையும் நீ கர்ப்பகிரகத்துல செதுக்கி வச்சது, கர்ப்பகிரகத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காரு அவரு, பிரதிஷ்டை பண்ணி செதுக்கந்து சிற்பமா அங்க இருக்கு. நீ இந்த 3 சிலையும் நிறைவேறாம, அதாவது முழுமை பெறாம இருந்தாலும், உன்னோட ஆசை அழகா சிற்பத்தை வைக்கணும் அப்படின்னு நீ நினைச்சது நிறைவேறாம இருந்தாலும், முழுமையடையாத சிலைக்குள்ளேயும் நாங்க 3 பேரும் வாசம் பண்ணுவோம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லி இருக்காருமா. அந்த மர சிலைக்குள்ள நான் இருப்பேன்றத கிருஷ்ணர் சொல்லி, கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்காரு. புரியுதுங்களா? அதனால பூரி ஜெகநாதர் ஆலயம் பிரசித்தி பெற்றது. நீ சொன்னா மாறுவேன், நான் சொன்னா மாறுவேன், கிருஷ்ணன் சொன்னா மாறுவாரா? அப்ப இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி முழுமையடையாத சிற்பங்கள் தான் இன்றளவும் வைக்கிறாங்க, முழுமையடைஞ்சு வைக்கிறது இல்லை.
அந்த அந்த தாத்பரியம் அப்படியே தொடருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அந்த மரங்கள் எங்கேருந்துமா எடுக்கப்படுது? இந்த வேம்புல இருந்து எடுக்கிறாங்க, தாது பிரம்மம். அந்த வேம்புல இருந்து அவங்க எடுத்து அதே மாதிரி சிலைகளை செஞ்சு வெச்சி வழிபாடு அப்படின்றது பண்றாங்கம்மா. இது வந்து ரொம்ப வந்து விசேஷமா பாவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மர சிற்பங்கள் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு விசேஷம் தான். ஏன்னா எல்லா கோவில்களையும் கற்சிற்பங்கள் தான். அந்த கற்சிற்பங்களுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். ஏன்னா அந்த சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாறையை தட்டி பார்த்து அதுல உயிரோட்டம் இருக்கா இல்லையா, செதுக்கலாமா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆய்வு அப்படிங்கிறது அதிகம். அந்த சிலையை உருவாக்குனா அதுல வந்து தெய்வமே வந்து குடியேறுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு பாறையை வந்து சிற்பமா செய்வாங்க. ஆனா மரத்துல பூரி ஜெகநாதர் ஆலயம் மூவருமே மரத்தால் ஆனவங்க, 12 ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை இது மாற்றப்படுது அப்படின்னா எவ்வளோ பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை கிருஷ்ண பரமாத்மர் அங்க வந்து நிகழ்த்தியிருக்காரு. அவரே வந்து செதுக்கி இருக்காரு. இன்றளவும் ஓயாது துடிக்கும் கிருஷ்ணனின் இருதயம் அந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் யோசிப்போம். இங்க எத்தனையோ கோயில்கள் இருக்கு, கண்டிப்பாமா ஒவ்வொரு கோயில்களை பத்தியும் நம்ம பேசதான் போறோம். இருந்தாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூரி வரைக்கும் போனோங்க, ராஜஸ்தான்லாம் டூருக்குலாம் போனோங்க. அப்படியே பூரி ஜெகநாதரையும் பார்த்துட்டு வாங்கம்மா, நல்லது நடக்கும் உங்களுக்கு இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க கிருஷ்ணா டிவோட்டிஸ். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரை வழிபாடு பண்றவங்க ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் வரும். நான் சொல்லுவேன், அம்மா ஈசனை வழிபாடு, அம்மா கிருஷ்ணரை தவிர யாரையும் வழிபாடு பண்ண மாட்டோம்மா, கிருஷ்ணரோட பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க, கிருஷ்ணரோட மந்திரம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்றது மாதவனை தவிர வேற யாரையும் மதியேன் அப்படின்ற எண்ணம் எத்தனையோ பேருக்கு இருக்கதானம்மா செய்து. அப்ப இது கிருஷ்ணரோட டிவோட்டிஸ் மட்டும்தான் போனோமா? இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் போக வேண்டிய அதிசயமான வியக்கத்தக்க ஆலயம் அப்படின்றது உண்மைம்மா. நிச்சயமா ஒரு இதயம் வந்து கடவுளுடைய இதயமா நம்ம பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து துடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க. அப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க பூரி ஜெகநாதரை முழுமையான ஒரு மனதோட போய் தரிசனம் செய்தா அந்த பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும்? நம்ம வந்து பெருமாளை வழிபாடு பண்றோம் அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரத்துக்கு பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருப்பாமா. புதன் வந்து அஸ்தங்காயிருப்பான், புதன் 8ல போயிருப்பான். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா புதன் கெட்டு போயிருக்கிறது இல்லாம பாபரோட பார்வையெல்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க அந்த நேரம் புதன் தசை நடக்குது, படிக்க மாட்டாங்க. அந்த படிக்கிற வயசுல படிப்பை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். படிக்க பிடிக்காது, படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நாட்டம் இருக்காது. ஒரு சில குழந்தைங்க பேச்சே சரியா வராது. இப்ப சொல்லுக்கு செல்வன் யாரு அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸலண்டா பேசுறேன் அப்படின்னா எனக்கு புதன் நல்லா இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? இருந்தாலும் ஜோதிடம் அப்படின்னாலே சில 100 விதிகள், பல 1000 விதி விலக்குகள் பிறந்தது தான், அதாவது நிறைஞ்சதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்க பட்சத்துல புதனால வரக்கூடிய அத்துணை பிணிகளும் மாறணும் அப்படின்னா நீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணும். அந்த மாதிரி பெருமாளை வழிபாடு பண்ணும். பெருமாளனோட 10 சொரூபம், 10 அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா? தச அவதாரத்துல எந்த அவதாரத்தினால நீ வழிபாடு பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி இன்றளவும் பல சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள்ல நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா என்னுடைய முயற்சி 1 மடங்கு, பலன் 10 மடங்கு, பலன் 100 மடங்கு அப்படின்ற மாதிரி வருமா. அப்ப நல்லா படிக்கணுமா, நீ பெருமாளை போய் வழிபாடு பண்ணு. அதுவும் பூரி ஜெகநாதரா இருந்தா இன்னும் பலன்கள் அதிகம், பல மடங்கு, பன்மடங்கு பலன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாலே உனக்கு படிப்புக்கு மட்டும் இல்ல, ஆயக்கலைகள் 64க்கும் புதன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேசக்கூடிய திறமை, சமயோஜித புத்தி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் நல்ல திருமண பிராப்தம், நல்ல குழந்தை பேரு, இப்படி நல்ல ஒரு உத்தியோகத்துல நம்ம வந்து திறம்பட செயல்படுறது, இப்படி நிறைய விஷயத்துக்கு புதன்மா. நிறைய விஷயத்துக்கு புதன். மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கணக்கு, அதுதான் கணக்குன்னா எல்லா விதத்துலயும் நீ கணக்கு பண்றதும் புதனு தான். நீ கணக்கு பண்றதும் சரி, கணக்கு போடுறதும் சரி புதன் தான். நம்ம கூட்டி கழிச்சு கணக்கு போடுவோம் பாத்தீங்களா? அதுவும் புதன் தான். நீ நிறைய விஷயத்துக்கு நீ பெருமாளை வழிபாடு பண்ணும். நீ பெருமாளை வழிபாடு பண்ற இந்த இடத்துக்குலாம் நீங்க போறீங்க அப்படின்னா பூரி ஜெகநாதர் ஆலயத்தை மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நிச்சயமா மேம். நிறைய கோவில்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு உருவான கதை மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளே இருக்கிற தெய்வங்களே உருவான கதையும் ஒன்று இருக்குது. அதற்கான வரலாறு என்ன, அதனுடைய பின்னணிகள் என்ன, இன்றளவும் அங்கே நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு கதை மூலமாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி மேம். நன்றி.